திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அங்க சார்? அவருடைய இந்த மிலிட்டரி எப்படி இருக்கும் சார்? ரஷ்யாவில் ஆட்சி செய்த ஜோசப் ஸ்டாலின் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். ஆனா இப்ப இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி வந்து ராணுவ கட்டுப்பாடோட இருக்கு அப்படின்ட்டு ஆடியன்ஸ் நினைச்சுக்கிட்டாங்கன்னா கமெண்ட்ஸ்ல நம்மளதான் கேள்வி கேட்பாங்க. ஈவேராவோட கதாபாத்திரம் சத்யராஜ் பண்ணவரு அவரை எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? மிகவும் கண்டனத்துக்குரியது. என்ன ரெட்டமலை ஜாதி பேர் கூடாதுன்னு சொன்னீங்கல்ல சார். 54ல கல்யாணத்தை போய் பதிவு பண்ணும்போது ராமசாமி நாயக்கர் தானே சார் கைது. ஜின்னா அவர்கள் 44 கடிதம் எழுதும் போது ராமசாமி நாயக்கர் தானே சார் போட்டாரு. இங்க திராவிடம் எதையுமே சாதிக்கலை, இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் நிஜம், நிதர்சன உண்மை. திராவிடம் வந்து ஒரு கல்வெட்டை கூட காப்பாற்ற முடியாம இங்க திணறிக்கிட்டு இருக்கு. அப்போ திராவிடம் தமிழுக்கு என்ன செஞ்சுச்சு? இங்க குடிபெயர்களை அழிப்பதும் தமிழர்களை அழிப்பதும் இது மட்டுமே திராவிடத்துக்கான வேலை. எதுவுமே செய்யாம திராவிடம் 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 என்ன செஞ்சுச்சு? வணக்கம் விக்னேஷ், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வைக்கம்ல செல வச்சது இவங்க, அவங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு அதுக்கு பராமரிப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னி வரைக்கும்? நாங்க அப்போ கேரளக்காரங்க ஏத்துக்கல, இவரை ஏத்துக்கல. நீங்க இவருதான் வந்து அங்க செஞ்சாருன்னா அவங்களே வச்சிருப்பாங்களே, நீங்க எதுக்கு வைக்கணும்? நீங்க போய் வச்சுட்டு நாங்க அவர் பாத்தீங்களா வைக்கம் வீரர், அவங்க ஏத்துக்கவே இல்லை. நீங்களும் வந்து அவர் வந்தாருங்க அது நினைவா ஒரு செலவு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போராடினீங்கன்னா ஜெயிலுக்கு போனீங்கன்னா அதோட நிறுத்திங்க. இவர் மட்டும்தான் போனாரு, வைக்கம் வீரர் இவர் மட்டும்தான்னா இவர் கூட போன எல்லாம் என்ன மத்தவங்க எல்லாம் இங்க? இவர் தனியா போனாரா? காங்கிரஸ் கட்சியில இருந்து எவ்வளவு பேர் இவர் கூட போனாங்க, அப்ப அவங்க எல்லாம் இங்க. சரி, நான் என்ன கேக்குறேன்னா, பெண் உரிமை போராளிங்க தமிழ்நாட்டுல பெண் உரிமைக்கு இவர் தான் அத்தாரிட்டி, வேற யாருமே இல்லைங்க. இவரும் இவருடைய மனைவியார் நாகம்மையார் தான் அங்க போனாங்க. நான் என்ன சொல்றேன், வைக்கம் வீராங்கனைன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டம் கொடுத்து ஏன் செலவு? வைக்கம் வீராங்கனை நான் ஒரு கேள்வியா கேட்கணும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு காமன் மேன் வந்து மகாத்மா காந்தி சொல்லுவாங்க, இல்லைன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ட்டு ஆப்போஸ் பண்றவங்க சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்காக லட்சோப லட்சம் இந்தியர்கள் போராடின போதும் அதுக்கு தலைமை தாங்கியவர்களை தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த போராட்டத்துக்கு ஈவே ராமசாமி அவர்கள் வந்து தலைமை தாங்கினதா வச்சுக்கலாமே. சோ அதனால அந்த பேரும் புகழும் அவருக்கு போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. கரெக்ட் சார், நல்ல கேள்வி சார். நான் என்ன கேக்குறேன்னா, எங்க வீட்டு கல்யாணம் சார், நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன். நீங்க அதுல வந்து எங்க வீட்டு கல்யாணத்துல வந்து கலந்துக்கிட்டீங்க, எனக்கு பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, சாப்பிடுறீங்க, வாழ்த்துறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்துக்கிறீங்க, போறீங்க. கல்யாணம் உங்க வீட்டு தான், எங்க வீட்டு. யார் வீட்டுக்கு யார் மாப்பிள்ளையும் பொண்ணா நிக்கிறாங்களோ அவங்க வீட்டு கல்யாணம் தான் சொல்லணும். ஆமா சார், நாராயணகுரு போடுங்க. நீங்க உங்க பேரை போட்டீங்க. நாராயணகுரு தானே தலைமை தாங்கினாரு. உங்களை போக சொல்லி சொன்னது காந்திஜி தானே சார். அதாவது இன்விடேஷன் கொடுத்தது நாராயணகுரு, மாதவனர், அங்க இருந்த சமூக தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும். நான் வந்து இவரு போல என்ன மறுக்கல சார். நீங்க வந்தீங்கன்றதோட நிறுத்திக்கிங்க. இதுக்கு நான் தான் முழு முதற் காரணம்னு பேர் எடுக்காதீங்கன்றோம். போராடினது எத்தனையோ பேரு. நீங்க எதுக்கு அந்த போராட்டம் பண்ணேன்னு பேர் எடுக்கிறீங்க? இந்த லைப்ரரிக்குள்ள 10 பேர் போனா அட்டர்னல் சைன் பண்ற மாதிரி சைன் பண்ணிட்டு நிறுத்திடணும்ன்றீங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த லைப்ரரியை கட்டினது நான் தான் சொல்லக்கூடாது, நானும் போய் புக்கு படிச்சுட்டு வந்தப்பான்னு சொல்லிட்டு விட்டுருணும். இந்த அதாவது 10 பேரோட உத்தரா போயிட்டு இந்த 9 பேரையும் நான் தான் படிக்க வச்சேன், இந்த படிப்படுறதுலாம் நான் தான் காரணம், ஏன்னா முதல் ஆள் நான் தான் உள்ள போனேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, பேர் எடுக்க கூடாது சார். நம்ம கிளியரா ஒண்ணுன்னு கேட்கிறோம், உங்கள் பங்களிப்பு இருக்குன்னா அதோட விட்டுருங்க. நான் தான் இதுக்கு முழு முதற் காரணம், நான் தான் இதுக்கு சிந்தனை சிற்பின்னு பேர் எடுக்காதீங்க. நீங்க வேற எந்த விஷயம் வேணா சொல்லுங்க சார். நம்ம பெரியார் ஹோல் விட்டுருவோம். பட் அவர் விதைத்த ஒரு விதை திராவிடம் அப்படின்றது தானே இன்னைக்கு வந்து தமிழகம் வளர்ச்சிக்கான இது. தமிழகம் வந்து சாதாரண விஷயத்துல இருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டாப் லெவல்ல இருக்குன்னா திராவிடம் தான் காரணம். நீங்க நான் வந்து சட்டம் போட்டிருக்கிறது கூட பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொன்னா அது திராவிடம்ன்ற ஒரு சித்தாந்தம் வந்து அதனுடைய தாக்கம் இருக்குதுல்ல, அதை மறுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நல்ல, அதாவது திராவிடத்தின் தாக்கம் எந்த இடத்துல வரைக்கும் இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். திராவிடத்தின் தாக்கம் நூல் வரைக்கும் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. திராவிடத்தின் தாக்கம் நீங்க ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். திராவிடம் என்பது இங்க பெண் உரிமை பேசியது, திராவிடம் என்பது கல்வி கொடுத்தது. காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் சார், அவர் திராவிடமா? காமராஜர் திராவிடமா? கிடையாது. இல்ல, காமராஜர் ஒருவேளை படிச்சிருந்தா அவரை படிக்க வச்சதே திராவிடம்னு சொல்லி இருப்பாங்க. பட் கரெக்ட் சார். அவர் எத்தனாவது வரைக்கும் சார் படிச்சாரு? படிக்காத மேதை தானே சார் அவரு. 10வது வரைக்கும் படிச்சவர் சார். 10வது வரைக்கும் படிச்சாரு. ஈவேரா எத்தனாவது வரைக்கும்? 4ஆம் வகுப்பு சார். இல்ல, பட் புரியுது. அந்த நீங்க சொல்லும் போதே காமராஜர் அவர்களை படிக்காத மேதைன்னு சொல்றீங்க. படிச்சவரை நீங்க படிச்சவரை போய் படிக்காதவரை போய் படிக்க வச்சாரு. நீங்க எந்த கணக்குல அவரை சொல்றீங்க? பாவம், படித்தவர் அவர். 10வது வரை ஆங்கிலத்தில்
பேசக்கூடியவர். இல்லைன்னா சும்மா போய் இந்திரா காந்தி பேசிட முடியாது. ஏன்னா இந்திரா காந்தி இப்ப போராட தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் வச்சா பேச முடியும் சார். தமிழ்நாட்டுல நீங்க ஒரு இடம் வேணும்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு இடம் இருக்கும்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல இடம் காட்டினவர் சார் காமராஜர். தமிழ்நாடு விரல் நுனி வைத்திருந்தார். இவரு ஒரு வருஷம் நான் யூரோப்பியன் டூர் போனேன், ரஷ்யா போனேன், நான் மாஸ்கோ போனேன்லாம் சொன்னாரு சார். நீங்க அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவர் ரஷ்யா போகும்போது, ரஷ்யா அங்க சுத்தி பார்க்க போனேன் மாஸ்கோலாங்கும் போது, அந்த அதிபரோடு இவர் அறிமுகப்படுத்தப்பட்டார், இவருக்கு கை குலுக்கினார்லாம் ஒரு புக்ல போட்டாங்க சார். நீங்க அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது, நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். ஈவேரா சிந்தனைகள்னு இருக்கு, ஈவேரா சிந்தனைகள்னு இருக்கு புக்கு. அதுல இவங்க என்ன போடுறாங்கன்னா ரெண்டு புக் இருக்கு சார், ரெண்டு விதமா இருக்கு சார். அதாவது இவர் போனார், அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார், அவர் உடனே இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய நாத்திக தலைவர் என்று அறிமுகம் செய்தார் அப்படின்னு இவங்களே போட்டாங்க சார். இவங்களே போட்டாங்க. இப்போ இவங்களே எழுதி அவர் ஒப்புதல் கொடுத்து ஓகே சூப்பர் அப்படின்னு கையெழுத்து போட்ட புக் ஒண்ணு இருக்கு சார். அதுல யாரு சொன்னா நானே சொல்லிக்கிட்டேன் அந்த மாதிரி. இல்ல அந்த புக்கு அது விஷயங்களுங்க வேற மாதிரி, நம்ம நினைக்கிறதா இல்ல, வேற மாதிரி. அதாவது இவர் சென்றார், கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவரோடு பேச முடியவில்லை, தூரக்கை இருந்தே எட்ட நின்று அறிமுகம் செய்யப்பட்டார். எட்ட நின்று அறிமுகம் ஈவேரா. ஓகே நைஸ் சார். நமக்கு நல்லா தெரியும் அங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது அங்க சார். கட்டுப்பாடுன்னா அவ்வளவு கட்டுப்பாடு சார். அவருடைய மிலிட்டரி எப்படி இருக்கும் சார்? சும்மா சார் நீங்க ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து ராணுவ கட்டுப்பாடா இருக்குன்னு சொல்லும்போது ரஷ்யாவில் ஆட்சி செய்த ஜோசப் ஸ்டாலின் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி வந்து ராணுவ கட்டுப்பாடோட இருக்கு அப்படின்ட்டு ஆடியன்ஸ் நினைச்சுக்கிட்டாங்கன்னா கமெண்ட்ஸ்ல நம்மளதான் கேள்வி கேட்பாங்க. கரெக்ட் சார், கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதாவது எஃகு போன்ற உறுதி கொண்ட திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, எஃகு பின்ன முழுங்கினவர்கள சாரி அந்த இடத்துக்கு நம்ம. அதாவது இவர் போனாருன்ற கதை ஒண்ணு சொன்னாங்க. அங்க போயிட்டு எட்டு நின்று அறிமுகம் செய்தார், இவங்களே ரெண்டு உருட்டை பண்ணாங்க சார். இவர் எப்படி சார் தலைவர் ஆத்துக்கு? நீங்க நடந்தது ஒண்ணுதான் சார் இருக்கணும் சார். வியூஸ் மே டிஃபர் பட் வியூஸ் ஷுட் நாட் டிஃபர். நீங்க புரிஞ்சுக்கணும். அத சொல்லிட்டு வந்துடணும். நீங்க வந்து போனேன் பேசினேன், ஆனா அது எட்ட நின்று பேசினேன், அது பார்த்தாரு ஆனா பார்க்கல, இப்பெல்லாம் போயிட்டு அப்புறம் எப்படி சார் நாங்க ஏத்துக்க முடியும்? திராவிடம் என்ன செஞ்சதீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். திராவிடம் செஞ்சது என்ன? அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எழுதிய சட்ட புத்தகத்தை எரித்தார்கள். எரிச்சாங்களா இல்லையா சார்? எதுக்கு சார் எரிச்சாங்க? அப்புறம் அந்த பேப்பரை தான் எரிச்சேன்ட்டு அது கண்டதும் வரலாறு தான். அம்பேத்கர் அவர்கள் சட்டம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்து டிராப்டிங் கமிட்டி போட்டு அதுல எல்லாரும் இருந்தாங்க சார். காமராஜர் இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க சார், கிருஷ்ணமாச்சி எல்லாருமே இருந்தாங்க சார். அனைத்து சமுதாய தலைவர்களும் சேர்ந்து உருவாக்கி ஒண்ணு சொன்னாங்க சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அந்த இடத்துல. அதை ஏன் சார் எரிச்சீங்க? அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு? இங்கே முன்னேறாமல் இருப்பவர்கள் முன்னேற வேண்டும், இந்தியா இப்படி இருக்க வேண்டும், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் மேலோங்கி வர வேண்டும் சார் ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. ஒரு விஷனரியா சொன்னாரு. அப்போ அந்த சட்டத்தை நீங்க ஏன் சார் எடுத்தீங்க? இல்ல இவங்கதான் எங்களுக்கு சுதந்திரமே வேணாம், பிரிட்டிஷ் எங்களை ஆட்சி பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க இல்ல நாங்களே ஆட்சி பண்ணிப்போம், இந்தியர்களே ஆட்சி பண்ணிப்போம்னா ஒரு எரிச்சல் வரதானே சார் செய்யும், நியாயம் தானே சார்? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, மகாராணிக்கு இது கீழே நாங்க வந்து நேரடியாக பிரிட்டிஷ் சமஸ்தானத்துக்கு நேரடியாக கீழ்படிந்து அரசாக இருப்போம்னு சொன்னீங்க. சரி, சுதந்திரம் வந்துருச்சு. அந்த குழுவுல சட்டம், இந்தியாவுக்கான அரசியல் சட்டம் வந்து அரசியல் சாசனம் தெளிவாக உட்கார்ந்து எவ்வளவு நாள் பாடுபட்டு யோசிச்சு பண்ணாங்க. நீங்க எதுக்கு எரிச்சீங்க? என்ன சொல்லி எரிச்சீங்க? அது வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறது எரிச்சீங்க. அப்போ நீங்க யாரை குற்றம் சொன்னீங்க? அண்ணல் அம்பேத்கரை குற்றம் சொன்னீங்களா? அப்போ நீங்க அவரையும் ஆதரிக்கல சார், சட்டத்தையும் ஏத்துக்கல. அப்ப நீங்க யாருக்கு சார் திராவிடம் என்ன சார் செஞ்சுட்டீங்க சார்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஞாபகம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நான் சமீபத்தில் தான் படித்தேன். 1921, 22 இவங்களுடைய தாய் கட்சியான, அதாவது திமுகவின் தாய் கட்சி திக, அதன் தாய் கட்சி நீதி கட்சி சார். உங்களுக்கு அதனுடைய அராஜகம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது சார். திராவிடத்தின் வரலாறுக்காக சொல்றேன். இது பின்னி கர்நாடிக் மில்லுன்னு ஒரு பிரச்சனை வந்தது சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1922 அந்த காலகட்டங்களில் பின்னி கர்நாடிக் மில் போராட்டம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். அந்த போராட்டம் தொழிலாளர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்து திருவிக அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார். தொழிலாளர்களின் ஒரு பிரிவுக்கு திருவிக அவர்கள் தலைவர், இன்னொரு பக்கத்துக்கு தொழிலாளர்களுடைய இன்னொரு குழுவுக்கு யார் தலைவர் தெரியுமா? இங்கே பேசப்படாமல் திராவிடம் யாரை இருட்டடைப்பு செஞ்சு வச்சிருக்கோம், திரு எம் சி ராஜா. எம் சி ராஜா அவர்கள் தலைவர். அவரை மறைச்சிருக்காங்க.
சார் எம்.சி. ராஜா அவர்களை பத்தி இவங்க பேசுனதுல, ஜீவானந்தம் பத்தி பேசுனதுல எல்லா தெருவுக்கும் பெரியார், ரட்டமலை கலைஞர், சீனிவாசன். இவங்களே 3 பேர் வச்சுக்கிறாங்க. 3 பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ திரு ரெட்டைமலை சீனிவாசனை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அவரை ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை எப்படி இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன அடையாளத்துல இவங்க கூப்பிடுறாங்க சொல்லுங்க. சார் இப்ப சமீபத்துல கூட அவருடைய பிறந்த நாளோ ஏதோ ஒண்ணு வந்தது கூட எல்லாரும் மரியாதை செஞ்சாங்களே சார். இன்று வரைக்கும் நினைவு கூர்ந்து தானே சார் இருக்காங்க. அவரை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க சொல்லுங்க. இல்ல அவர் வந்து ஒரு தலித் ஆக்டிவிஸ்டா தான் இது பண்றாங்க. ஒரு ஜாதி கட்சி தலைவர் மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. இல்ல தெளிவா சொல்றேன். ஒரு இயக்கம், சமூக இயக்கம் சார்ந்த தலைவராக பாக்குறாங்க சார். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் கூப்பிடுவாங்க. அவரை சொல்லும் பொழுது மரியாதையாக தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் கூப்பிடுவாங்க. நான் என்ன கேக்குறேன் சார், 1890 1890 1890 அந்த காலகட்டம். அதான் பெரியார் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாப்ல. அப்ப வச்சுங்களேன், அவருக்கு தெரியவே தெரியாது, மைனரா வாழ்ந்த காலம். அவர்கிட்ட அந்த காலகட்டத்துல திவான் பகதூரா பதவி பட்டம் பெற்றவர். அவரை திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் கூப்பிடுங்க. கரெக்ட், லாஜிக்கல். முன்னேற விடாமல் இவர்கள் அமுக்கி விட்டார்கள், நசுக்கி விட்டார்கள், பிதுக்கி விட்டார்கள். படம் எடுக்க தெரியுது இல்ல. அந்த அந்த காலகட்டத்துல திவான் பகதூர் என்று பட்டம் வாங்கியவர். பெருமையா சொல்லுங்களேங்க. அதை மறைக்கிறதுக்காக இவங்க உன்னை தாத்தா ரெட்டமலை மடை மாற்றுவாங்க. பெருமைக்குரியதை சொல்லுங்க. நீங்க அவர் வாங்கின பட்டத்தை பெருமையா சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க இல்லையா? தாத்தா திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லுங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 1890 அந்த காலகட்டத்துல ஒருத்தர் திவான் பகதூர் வாங்கியிருக்காங்க. படம் எப்படி பெரியார்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்துல ஈவேராவோட கதாபாத்திரம் சத்யராஜ் பண்ணவரு அவரை எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? மிகவும் கண்டனத்துக்குரியது. அவர் எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? என்ன ரெட்டமலை, என்ன ஒரு இது வந்து ஆதிக்கமான என்ன கயவாளித்தனம். ஓப்பனா சொன்ன ஏங்க, அவர் வந்து இவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு சாதித்தவர், உங்களுடைய வயதில் மூத்தவர். இப்போ வயசுல அவ்வளவு மூத்தவர். யோசிச்சு பாருங்க, சத்யராஜ் கதாபாத்திரம் பக்கத்துல போற என்ன ரெட்டமலை அப்படின்னு எப்படி இருக்கும் மனிதர்களுக்கு? உங்களுடைய இப்படிதான் அவங்க வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம். நீங்க என்ன பண்ணீங்க? அயோத்திதாசன் பேர்ல இங்க எத்தனை தெருக்கள் இருக்குது தமிழ்நாட்டில்? அயோத்திதாச பண்டிதர் பேர்ல எத்தனை தெரு, எத்தனை ஊர், எத்தனை பஞ்சாயத்துகள், எத்தனை கட்டணம் கட்டி இருக்கிறது? கட்டளையே அண்ணா இருக்கும், பெரியார் இருக்கும், கலைஞர். அந்த பின்னி கர்நாடிக் மில் பிரச்சனையும் போது எம்.சி. ராஜா அவர்கள் தொழிலாளர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது நிர்வாகம் சொல்லுது, வெள்ளைக்கார அந்த ஓனர் அவங்க என்ன சொல்றாங்க, போராட்டம் வேண்டாம், பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது உங்க மக்களுக்கு நான் செய்யறங்கும் போது அவர் நிறுவனத்துக்கு அந்த கம்பெனி ஓனருக்கு ஆதரவா எம்.சி. ராஜா அவர்கள் முடிவெடுத்து நான் வேலைக்கு போறோம் நாங்கள்லான்னு சொல்றாரு. திருவிக்கா கேட்கிறார், நீங்க ஏன் போறீங்க, அப்ப நம்ம போராட்டம் தடைப்பட்டுடுமேன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, என் மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், அந்த நிறுவனம் என் மக்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறது, அதனால நான் போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு நீதி கட்சியிலிருந்து வெளில வந்துட்டாரு, அது ஒரு தனி கதை. அவர் சொன்னாரு, திருவிக்கா அவர்கள் இந்த போராடுகிற தொழிலாளர்களின் பக்கம் இருக்கிறார். இது வரலாறு. இதற்கு பிறகு அங்க சண்டை நடக்குதுங்க, தொழிலாளர்களுக்குள்ள மோதல்னு இவங்க நியூஸ் வருது. 2 குழுக்கள் அடிச்சுக்கிறாங்க. சமாதானப்படுத்திட்டு நீதி கட்சியின் சார்பில் ஒரு குழு ஒண்ணு அந்த போகுதுங்க. ஏன்னா அப்ப அவங்கதான் இங்க ரூலிங்ல இருந்தாங்க சென்னை மாகாணத்தில். அப்போ போன அந்த இடத்த பாக்குறதுக்கு போயிட்டு வந்து அவர் கொடுத்த அறிக்கையின் சாராம்சம் என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களால் தான் இந்த பிரச்சனை, அவங்க ஊருக்கு வெளியில கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப இந்த திராவிடம் சாதித்தது என்ன? நீங்க வந்து தெருக்களில் ஜாதி பெயர் கூடாதுன்னு எல்லா பேரும் எடுத்தீங்கல்ல, எங்க பேர் இருக்கக்கூடாதுன்னு தமிழ் தாத்தா திரு உவே சாமிநாத ஐயரை திரு உவே சாமிநாதன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, மேடையில உங்களுக்கு சொல்ல முடியுது இல்ல, பாரிஸ் கார்னர்ல போய் எல்லா தெரு பேரையும் மாத்திட்டோம். அது என்ன, தமிழ் குடிகளின் பெயர்களை அழிப்பதில் மட்டுமே திராவிடத்துக்கு ஆசை. நீங்க தமிழர்கள் அதாவது சொல்ல வேண்டாம், இங்க இருக்கிற எப்படி அழிக்கிறதுனா திராவிடர்கள்னு சொல்லுங்க, திராவிடர்கள் பேர தமிழ் இனத்துக்கே அகைன்ஸ்டா. அதாவது ஒன்று பிராமணர்கள், அவரை எதிர்த்தால் திராவிடர்கள்னு போட்டுங்க. நீங்க வந்து பேரெல்லாம் போடாங்க, ஜாதி பேர் கூடாதுன்னு சொன்னீங்கல்ல சார். 54 கல்யாணத்தை போய் பதிவு பண்ணும்போது ராமசாமி நாயக்கர் தானே சார் கைது. ஜின்னா அவர்கள் 44 கடிதம் எழுதும் போது ராமசாமி நாயக்கர் தானே சார் போட்டாரு.
சார் 53 அந்த இதுல தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல என் பேர் அப்படிதானே இருந்தது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அண்ணாதுரை முதலியார் தானே சார் அவர் கையெழுத்து போட்டாரு. அவங்க பேர் அப்படி இப்ப வரைக்குமே தள்ளிக்கோட்டை ராஜு தேவர் பாலு அப்படின்ட்டுதான் டிஆர் பாலு அவர்களுடைய பெயர் நாடாளுமன்றத்துல இருக்குது. ஆமா சார். ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டியது சில பேர் அவங்களால தடுக்க முடியாம இருக்காங்க சார். தவிர்க்க முடியாமல் தன்னுடைய குடும்பத்துக்கு பெரிய பையனுக்கு தன்னுடைய சொந்த ஜாதியில பெண் எடுப்பார், சின்ன பையனுக்கும் தவிர்க்க முடியாமல் பெண் எடுப்பார், அந்த ஜாதி சங்க மாநாடு இதெல்லாம் எதிர்பாராத விதமாக. ஆனால் என்னால் தடுக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் போடக்கூட கூடாது, நீங்கள் பேருக்கு பின்னால் போடாதீர்கள், நாங்கள் போட்டுக்கொள்வோம். பேருக்கு பின்னாடி யாராவது போட்டா கூட உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க சார். அது ஒரு முக்கியமான விஷயம் சார். அதுதான் இங்க அதான் தமிழ் குடிகளின் பெயர்களை அழிக்கிறவங்க நீங்க இன்னொரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு உங்க வரலாறு எங்க போய் தேடுவீங்க? எங்க போய் தேடுவீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோன் அப்படின்னா என்னன்னு தெரியாது, கோனார் அப்படின்னா அரசன் தெரியாது. எல்லாம் தமிழ் குடிகள், அதாவது திருப்பி திருப்பி ஒன்னே என்ன கேட்கிறோம், தமிழ் குடிகள் தமிழ் அழிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது சந்தோஷம்? எதுக்கு எப்ப பாருங்க இதையே அழிக்கிறீங்க, அடையாளத்தையும் அழிக்கிறீங்க சார். கேரளால ஆதி கேரளா, ஆதி மலையாளி கேரளால, ஆதி தெலுங்கர், ஆதி கன்னடர் சார். இங்க என்ன சார் ஆதி திராவிடர்? நீங்க ஆதி தமிழர் சார் தமிழ்நாட்டுல போடணும். எது சார் எங்களுக்கு மட்டும் இந்த திராவிட பட்டம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது? சரி, இந்த திராவிடத்துக்கான மூலம் படிச்சிருக்கீங்களா சார்? திராவிடம் இதோட மூலம் பாத்துருக்கீங்களா சார்? திராவிடன் தியரி கொண்டு வருவாங்க. இல்ல, கால்டுவெல் எழுதின புக்கு சார். வைகோரர் கூட பயங்கர காமெடியா இருந்துச்சு எனக்கு. காவிரி புஷ்கர் அந்த குளிக்கிறது, காவிரி தீர்த்தத்தில் குளிப்பதை பற்றி கால்டுவெல் எதுவுமே எழுதலையே, எங்களுக்கு அதனால தெரியாது. கால்டுவெல் சொன்னாதான், கால்டுவெல் புக்ல வைகோன்ற பேர் கூட தான் இல்ல, நாங்க அதை ஏத்துக்க முடியுமா? அதாவது அந்த திராவிடம் என்பது வந்து சார் மகாபாரதத்தில் 56 தேசங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் திராவிட தேசம் என்பது ஒண்ணு சார். மகாபாரதத்துல 56 தேசங்கள் படிச்சிருக்கோம், 56 தேசம். அப்போ திராவிட தேசம் எங்க இருந்தது? தன் சேர சோழ பாண்டியர் அதுக்கு தாண்டி இல்ல, தனியா இருந்தது அந்த இடம் என்பது. திராவிட தேசம் என்பது கால்டுவெல்லே சொல்றார், திராவிடர் என்பது தென்னகத்தில் வந்து இருந்த, தென்னகத்துக்கு வந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் பெயர். நான் வேற வழி இல்லாம அந்த பெயரை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. இவங்க எதை வந்து திராவிடம்னு இவங்க கையெடுத்துட்டு இருக்காங்க, சொந்த பேரே இல்லை. அப்ப இவங்க என்ன ஐடியால திராவிடம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏமாத்திக்கிட்டு? இங்க திராவிடம் எதையுமே சாதிக்கலை, இது வரைக்கும் ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் நிஜம், நிதர்சன உண்மை. திராவிடம் வந்து ஒரு கல்வெட்டை கூட காப்பாற்ற முடியாம இங்க திணறிக்கிட்டு இருக்கு. கல்வெட்டுகள் கர்நாடகத்துல இருக்கு, மைசூர்ல 65,000 கல்வெட்டுல 28,000 கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இங்க அனுப்பிடுங்க அனுப்புனாங்க. அதுவும் 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அனுப்புனாங்க. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? ஏஎஸ்ஐல தமிழ்நாட்டுல அனுப்பின எல்லா கல்வெட்டையும் இவங்க நாசம் பண்றாங்க, பாதுகாக்கல, நாங்களே திருப்பி எடுத்துக்கிறோம்னு கோர்ட்ல மனு போட்டாங்க. ஏஎஸ்ஐ கர்நாடகால, ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க மைசூர்ல இருந்தது கேஸ் போட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு கேஸ் போட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிடுங்க தமிழ் கல்வெட்டுகளை சொன்னாங்க. அது கல்லெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, படிமம் தான் அனுப்புவாங்க. கல்லெல்லாம் அனுப்புவாங்க, அது சேதமாயிடும். படிமங்களை அதை எடுத்து முறைப்படி பாதுகாத்து அனுப்பி வைப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கும், அதை படிப்போம், நம்ம கத்துக் கொடுப்பாங்க, அடுத்து படிக்கிறதுக்கு எல்லாம் வரும். அதையே சரியா பாதுகாக்கணும். இவங்க தமிழ இந்த செம்மொழி கொண்டு வந்தோம்னு சொன்னாங்கல்ல, செம்மொழி ஆய்வு நிறுவனம் எங்க இருக்குங்க? எங்க இருக்குங்க செம்மொழி ஆய்வு நிறுவனம்? தரமணியில. அதை கட்டி கொடுத்தது யாரு? 2016ல பாஜக ஆட்சி வந்த அப்புறம் கட்டினாங்க. திராவிட ஆட்சியில எங்க இருந்துச்சு? மைசூர், பெங்களூர்ல 10க்கு 10 கட்டடத்துல வாடகை கட்டடத்தை வச்சிருந்தாங்க. அப்போ திராவிடம் தமிழுக்கு என்ன செஞ்சுச்சு? இங்க குடிபெயர்களை அழிப்பதும் தமிழர்களை அழிப்பதும் இது மட்டுமே திராவிடத்துக்கான வேலை. எதுவுமே செய்யாம திராவிடம் 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 என்ன செஞ்சுச்சு? எந்த இடத்துல சாதிச்சு ஒண்ணு சொல்லுங்க. நீங்க அடுத்தவனை திட்டுனீங்க, திட்டும் போதெல்லாம் தமிழனை திட்டுவது, ஜெயிக்கும் போதெல்லாம் திராவிடம் ஜெயிச்சது. நீங்க இப்ப பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. தோத்து போகும்போது என்ன சொன்னாங்க? தமிழன் சூடு சொன்ன இழந்து விட்டான்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப எதுக்கு சொன்னாங்க? தமிழன் சூடு சொன்ன இழந்து விட்டான்னு எதுக்கு சொன்னீங்க? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டா தமிழன் நல்லவன், ஓட்டு போடலன்னா தமிழன் முட்டாளா? இவர்களுடைய அரசியல் வேறு மாதிரியான அரசியல். இங்க வேற மாதிரி கொண்டு வர. திராவிடம் என்பது ஒண்ணுமே செய்யாம
சும்மா உட்கார்ந்து பேர் வாங்கிட்டு இருக்கு. செய்யாத வரலாறு, இல்லாத புனைவு வரலாறு. நீங்க அது மட்டும்தான் இங்க பிரிவினை மட்டும்தான் உண்டாக்கும் திராவிடம். வேற எதுவுமே திராவிடம் பண்ண போறது இல்லை. வெறும் பிரிவினை மட்டும்தான் இங்கே தமிழர்களை பிரித்து வைத்து ஜாதி ரீதியாக பிரித்து வைக்கும். 1890 வந்த சென்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 45-50 கூட ஜாதி கிடையாது. இன்னைக்கு இங்க ஜாதிகள் எவ்வளவு இருக்கு, எப்படி உருவாச்சு? பெரியார் ஜாதியை ஒழித்தாரு, அப்புறம் எப்படி ஜாதி இவ்வளவு உருவாச்சு? சப்காஸ்ட் எப்படி உருவாச்சு? எப்படி உருவாகும் இதெல்லாம்? ஆவுனாக்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார்கள். ஆதாரம் கொடுங்க சார், எதனா ஒரு புக்கு காட்டுங்க சார். காட்ட மாட்டேன்றாங்க. கால்டுவெல் சொல்லி விட்டார். இங்க சொல்லவே முடியலையே. 2000 வருஷத்துக்கு ஆதாரம் காட்டுங்கன்னா 3000 வருஷம் முன்னாடி வந்தாங்க. சரிங்க, ஆதாரம் கொடுங்க. எந்த புக்கு? சரி, தமிழறிஞர்கள் அந்த காலத்துல வந்த புக்குன்னு 2-3 காட்டுறாங்க. ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் திராவிடர்கள் என்னன்னா கால்டுவெல் சொன்னாதான் கேட்போம். கால்டுவெலுக்கு முன்னாடி வரலாறே இல்லையே திராவிடத்துக்கு கால்டுவெல் 1850 முன்னாடி, இந்த 1880 அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி திராவிடத்துக்கு பேர் வரலாறு இல்லையே. சரி, இப்ப ஒரு கேள்வி, திராவிடம் என்ற வார்த்தை கால்டுவெலுக்கு முன்னால் எங்கே இருந்தது? எப்படி, யாரால், எந்த இடத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது? சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார். திராவிடம் என்பது எங்க இருந்தது, எங்க உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து நாம் நிறைய பேசுவோம் சார். வரலாற்று ஆய்வுகளோடு பேசுவோம். நீங்க இங்க திராவிடம் பேசுறீங்களா? இந்த திராவிடம் உங்களுக்கு எதையுமே செய்யல, செஞ்ச மாதிரியான ஒரு மாயையை தான் காமிச்சிருக்கு. நீங்க போராட்டமா போறீங்களா, அட்டண்டன்ஸ் போடுறீங்களா, வாங்க. ஆனா எல்லா கிரெடிட்டையும் நீங்களே ஏன் எடுத்துக்கிறீங்க? அங்க போராடின பல பேருக்கான கிரெடிட்டையும் நீங்க ஒருவரே எடுத்துக்கொள்வது எந்த வகையில் நியாயம்? பெண்ணுரிமை, சமூக நீதி எல்லாம் பேச்சளவு தான் இருக்கு. அதை உங்க வீட்டுல முதல்ல ஃபாலோ பண்ணீங்களா? அப்படி எல்லாம் கொஞ்சம் திருப்பி பாருங்க. இதெல்லாம் தான் நாங்க திராவிடத்தை பார்த்து கேட்கிறோம். வேற எதுவும் பெருசா கேட்கல. நீங்க சொல்றீங்களே அதை செஞ்சீங்களா அப்படிங்கறது மட்டும் தான் எங்களுடைய வாதம். அப்படிங்கிற உங்க கருத்தை இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து பேசலாம் சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய வரலாற்று விஷயங்கள், அதை இன்னும் சொல்ல போனா புக்கோட நாங்க தரேன், நீங்க பாருங்க, நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க புக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் அவங்களோட எதிர்பார்க்கிறோம் சார். ஒரே விஷயம், எந்த மாதிரியாக சொல்லப்பட்டது, என்ன அங்க நடந்தது, ஆக்சுவல்ஸ் என்ன, ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா பிரிச்சு கொடுத்திருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி நிறைய வரலாற்று சம்பவங்களை, குறிப்பாக திராவிடம், தேசியம் குறித்து நிறைய சம்பவங்கள் பேசுவோம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி மேடம்.